சிட்டுவேஷன்ஷிப் அப்படிங்கிற வார்த்தையே வந்து 2017ல தான் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. அதுக்கான அர்த்தத்தையும் கொண்டு வந்திருக்காங்க. அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு 2 பேர் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க அப்படின்னா, அதுல கமிட்மெண்ட்ஸ் இருக்காது, ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் இருக்காது. ஆனா அவங்க அந்த அவங்களோட பார்ட்னரா அக்செப்ட் பண்ணி ஒரு லைஃப் லீட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து சிட்டுவேஷன்ஷிப் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ இந்த சிட்டுவேஷன்ஷிப்னால இந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயம் எந்த விதத்துல பாதிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டீஸும், கமிட்மெண்ட்ஸும் இல்லாம ஒரு உறவு தொடருது அப்படின்னும்போது, அது லாங் ரன்ல ஒரு பிரச்சனையில முடியறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. சில உறவுகள் நல்ல வழியிலயும் போறாங்க. ஆனா, பல உறவுகள் அது பிரேக்கப் அப்படிங்கிறதுல தான் முடியுது. அப்போ இந்த ஒரு விஷயத்தினால அந்த இண்டிவிஜுவலோட மனநலம் என்ன மாதிரியான ஒரு மாற்றத்துக்குள்ள போகும், அந்த பிரேக்கப்குள்ள போகும்போது அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். இந்த சிட்டுவேஷன்ஷிப் அப்படிங்கிறது ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு விஷயமா இருந்தாலும், ஹியூமன் நேச்சருக்கு இது கரெக்ட்டா இல்லையா அப்படிங்கிற உங்க ஒப்பீனியன கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க் யூ.